வெல்கம் டு பரமோஸ் தமிழ் கிச்சன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு பிரிஞ்சால் கறிங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், அப்புறம் ஒரு 3 தக்காளிங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இந்த சைஸில். அப்புறம் இதுக்கு தேவையான இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை நான் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு, இது நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது இப்போ பார்த்திங்கன்னா இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க, வறுத்து தோல் நீக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அதாவது வந்து தீயாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கணும். வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம், இந்த 1/2 கப்பு. இது தாங்க எனக்கு இன்க்ரீடியன்ஸ். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம வந்து பிரிஞ்சால் கறி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி எள்ளையும் வறுத்துக்கலாம். இந்த இதையும் வறுத்து ரெண்டையும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயெலாம் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த இதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் பிரட்டி விட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். ஒரு 80% குக்காக இருந்தால் போதுங்க. ஃபுல்லாகவே வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மசாலா ஆட் பண்ணும்போது ஒரு 20% குக் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 80% மட்டும் இதில் இருக்கட்டும், எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் செய்வாங்கங்க. பிரியாணிக்கு ஒரு முஸ்லீம் வீட்லலாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. பட் ஆனால் வந்து நம்ம சாதத்துக்கூடயே இது சாப்பிட்லாம். அதுக்கு இப்போ கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அந்த எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வதக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன், ஒரு கொத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளிங்க, 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்துடட்டும், கொஞ்சம் மசிஞ்சிடட்டும். அது வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம், இன்னும் அடி பிடிச்சிட போகுதுங்க. கொஞ்சம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம அந்த தக்காளி வெந்துடும் அதுலேயே, அதுக்காக. நல்லா குக் ஆகிடட்டும், தக்காளி கொஞ்சமாக மசிஞ்சிடட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை. இது வந்து அடி பிடிக்காத மாதிரி மேக்ஸிமம் வந்து மீடியமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம், அடி பிடிக்காத அளவுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளையும், அதை ரெண்டையும் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பிரட்டிக்கலாம். அந்த நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியை இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லாயிருக்கும், வேர்க்கடலை சேர்த்துறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இதில். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் இதில். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன்.
கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது ஒரு கொதி வந்துருட்டுங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த மசாலா, இந்த மசாலா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கொஞ்சம் அந்த வாசனை கொஞ்சம் போயிடட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 20% மட்டும் குக் ஆனால் போதும். ஏன்னா ஒரு 80% நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி வந்து தனியாக வந்து காயை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இதில் தனியாக போடும்போது அதோட டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலாக சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இருக்கட்டும் தண்ணி, ஏன்னா நம்ம கொஞ்சம் புளிக்கரைச்சலும் இருக்குது. அதை ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு பார்த்திங்கன்னா செமி கிரேவிக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மனம் வருது. நல்லா இருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லான ஒரு பிரிஞ்சால் கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்து அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்களே, நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து பிரிஞ்சால் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு செமையான காம்பினேஷனுங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான ஒரு டெலிஷியஸான வந்து கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.